மக்களே வணக்கம். தூத்துக்குடியில் ஒரு ஊறுகாய் வண்டியை சந்தித்தேன். அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வகையான ஊறுகாய்களை வந்து சொந்தமாக வீட்டிலேயே தயாரித்து பாட்டிலில் வச்சு 2 வீலர் வண்டியிலேயே வந்து ஊராக கொண்டு போய் மக்கள்கிட்ட நேரடியான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேறு எலுமிச்சை, நார்த்தை, தக்காளி, நெல்லிக்காய், பாவக்காய், இஞ்சி, வத்த குழம்பு, வெள்ளைப்பூடு, மாசி, பிரண்டை. வருவேன் காயும் போட்டு அந்த மிக்சர் ஊரா இருக்கா? மிக்சர் ஊரா இருக்கு. இந்த வாசி பிரண்டை. இது என்ன ஊறுகானே? வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடா? ஒரு தடவை பிடிச்சி எடுத்து போட்டாங்க. நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க விஷயம். சின்ன வயசுலேருந்து ஊறுகாய் சாப்பிட்றீங்கல்ல, அதில் உங்களுக்கு பிடிச்சமான ஊறுகாய்? எனக்கு பிடிச்சமான ஊறுகாய் வந்து நார்த்தங்காய். நார்த்தங்காய். ஆனால் உங்களுக்கு? நான் சாப்பிட்டதே கிடையாது, அதனால தான் வாங்காமே இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான ஊறுகாய் என்ன ஊறுகாய்? மாங்காய் ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய். ஐயா, உங்களுக்கு பிடிச்சமான ஊறுகாய் என்ன ஊறுகாயா? ஊறுகாய் வெள்ளைப்பூடு. 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 ஐயா, உங்களுக்குயா? அவருக்கு வந்து வெள்ளைப்பூடு தான். வெள்ளைப்பூடு ஊறுகாய். ஐயா, உங்களுக்கு பிடிச்சமான ஊறுகாயா? எலுமிச்சம்பழம். சரி. நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊறுகாய்கள் தான் கிடைக்கும். நீங்கள் நிறைய வகையான ஊறுகாய்களை தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க. உங்கள் விற்பனையை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து திருநெல்வேலியில் ஒரு 30 வருஷமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் தூத்துக்குடிக்கு வர ஆரம்பிச்சிருக்கேன். தூத்துக்குடியில் குறைஞ்சது இப்போ ஒரு 2-3 மாசமா வந்துகிட்டு இருக்கேன். தொடர்ந்து வர்ற இங்கே உள்ள ஊறுகாய் வரவேற்பு நல்லா இருக்கு, ஒன்றும் குறை இல்லை. ஆண்டை மணித்தில் எனக்கு நம்மளுக்கு சரக்கு வந்து நான் ஒரு 10-15 ஐட்டம் ஊறுகாய் போடுறேன். இதில் சொந்த தயாரிப்பு எல்லாமே என்னுடைய சொந்த தயாரிப்பு தான். என்னென்ன ஊறுகாய்? என்கிட்ட இருக்கிறது எலுமிச்சை, நார்த்தை, தக்காளி, நெல்லிக்காய், பாவக்காய், இஞ்சி, வத்தக்குழம்பு, வெள்ளைப்பூடு, மாசி, பிரண்டை, ஆவாரம்பூ, இந்த கருவாடு, மஞ்சப்பாறை கருவாட்டில் ஒரு ஊறுகாய் போடுறேன். கருவாட்டிலையும் ஊறுகாய் பண்ணுறீங்க? ஆமாம், 2 ஐட்டம் இருக்குது கருவாட்டில். அசைவத்தில் மாசியும் மஞ்சப்பாறை கருவாடும் போடுறேன். இப்போ பொதுவாக நிறைய கடைகளில் பாக்கெட்டில் விற்கிறது ஒரு குறிப்பிட்ட சில வகைகள் தான் விற்பாங்க. ஆனால் நீங்கள் நிறைய தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது கடையில் வச்சு விற்கிறது கொஞ்சம் வச்சு விற்கணும். நான் வந்து உடனே போட்டு தயார் பண்ணி கொண்டாடுவேன், உடனே காலி பண்ணிடுவேன். எனக்கு சீக்கிரம் காலி ஆயிரும். வாங்கிட்டு போறவங்களும் ஒரு வாரம் 2 வாரத்தை காலி பண்ணிடுவாங்க. அதனால சீக்கிரம் கிடக்கூடிய ஊறுகாயும் இருக்கு, மெதுவா கிடக்கூடிய ஊறுகாயும் இருக்கு. சீக்கிரம் கிடக்கூடிய ஊறுகாய் எல்லா இடத்துலையும் போட முடியாது, எல்லாரும் போட மாட்டாங்க. இந்த ஆவாரம்பூ போட மாட்டாங்க, பிரண்டை போட மாட்டாங்க, பாவக்காய் போட மாட்டாங்க, எலுமிச்சை, நார்த்தை, மாங்காய் இந்த ஐட்டம் தான் போடுவாங்க. நம்மள்ட்ட எல்லா ஐட்டம் போடுவேன். ஏன்னா நான் ஒரு 30 வருஷம் 35 வருஷமா தொழில் செய்யறேன். எல்லாம் எது எப்படி செய்யணுன்றதை நம்ம பார்த்து. ரெண்டாவது நேரடி வியாபாரம். யாராவது ஒரு குறை சொன்னாங்கன்னா அந்த குறையை நம்ம உடனே என்ன குறை இருக்குன்னு பார்த்து கரெக்ட் பண்ணிடலாம். நான் திருநெல்வேலியில முழுக்க நம்ம திருநெல்வேலியில தெரியாம இருக்காது. எப்போ நம்ம வண்டியில தலைவர் பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு மட்டும் தான் ஓடும். எம்ஜிஆர் பாட்டோட ஊறுகாய் ஓடிக்கிட்டு இருக்கும். எந்த தெருவில் எங்க போய் நின்றாலும் பாட்டு சத்தம் கேட்ட உடனே ஊறுகாய் வண்டி வந்துருச்சு அப்படின்னு கிளீனா தெரியும். அதுதான் நம்மளுடைய ஃபேமஸ் வியாபாரம். ரொம்ப வேணாம். நீங்க எடுத்துக்கங்க. இவ்வளவு இல்ல சாப்பிடுங்க. ஆமா, சாப்பிட்டு பாருங்க, பார்த்தா தெரியும். கையில வச்சாச்சுன்னா திருப்பி ரிட்டர்ன் உள்ள போக முடியாது. இது எவ்வளவு நாள் நான் கெடாம இருக்கும்? 1.5 மாசம் வரைக்கும். அண்ணே நீங்க அவ்வளவு தூரம் அலைஞ்சு வியாபாரம் பாக்குறீங்க. இல்லன்னு சொல்லாம ஒரு இல்ல கொடுக்கறத நான் வச்சுக்கங்க.